Good morning students. I am Priya, HOD of ECE and AICT coordinator of our college. So I am here to support you to know about the internship opportunities from various companies through Internshala. So I am going to explain the procedure, how to register and how we are going to get the opportunities from various companies through Internshala. So already last week Google Meet I have discussed every steps. Many students approached me and asked me many questions. So for ellarkum or clarity கிடைக்கிறதுக்காக today I am going to present a video. So the video பார்த்தா அப்படினா என்ன doubts உனக்கு இருந்தாலுமே you can get clarified. Further அதுலயுமே மறுபடியும் doubts இருந்தா you can contact me and you can clarify your doubts. Shall we go for the presentation? Students, இப்போ நம்ம procedure பார்க்க போறோம். Before that, an introduction. What is Internshala அப்படினு கொடுக்க போறோம். So this is the building of AICT. நமக்கு AICT னா என்ன தெரியும்? All India Council for Technical Education. So இதோட நம்ம tie up வச்சிருக்க Internshala தான் உங்களுக்கு internship opportunities உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது. So நம்ம இதோட எப்படி நம்ம பண்ணோம், என்ன உங்களுக்காக என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So நம்ம காலேஜ்ல இப்ப எடுத்துட்டோம்னா இப்ப செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் currently 400 students they have been doing the internships online எல்லாமே work from home. So அப்படிங்கும்போது இப்போ 400 students பண்ணிட்டு இருக்காங்க related to the core அவங்களோட இன்ட்ரஸ்ட் எதுனாலுமே பண்ணிட்டு இருக்காங்க. So as a first year students உங்களுக்காக எதுக்கு நம்ம பிரின்சிபல் சார் இது கம்பல்சரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இப்பயே நீ இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படிங்கிற ஒரு வேர்ட் நீ ஹேர் பண்ணுவ, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் மேம் நீ கூட கேட்கலாம். ஸோ நீ ஃபைனல் இயர் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம், பிளேஸ்மெண்ட்ஸ். So finally placement வரும்போது when you are going to prepare the resume அப்படிங்கும்போது internships I have been done the internship in this company from IIT Delhi, so from Madhya Pradesh, from Uttarakhand அப்படின்னு நீ ஒரு இது ஹைலைட் பண்ணி போட்டுனா the interviewer உனக்கு அத ஒரு இன்ட்ரஸ்ட் ஆயிட்டு it added an experience to your profile அப்படிங்கும்போது நீ இன்டர்வியூ கிராக் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். So as a first year students நீ நல்லா இது யூஸ் பண்ணிக்கோ. இப்போலேருந்தே உன்னோட கோர் ரிலேட்டடா உன்னோட டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா என்ன ஒர்க் பண்ணோம். ஸோ வி ஆர் ஆல் ஸ்டாஃப்ஸ் ஹியர் டு சப்போர்ட் யூ. உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், நான் ஆகட்டும், எல்லாமே என்ன ஒரு மெயில் எதுனாலுமே யூ கம் அண்ட் அப்ரோச் மீ, டெஃபினெட்லி வில் பி செலக்ட். ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம இன்டர்ன்ஷியலா அப்படிங்கிறது நம்ம நிறையா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மற்ற காலேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்கலாம் நீ கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு தான் இன்டர்ன்ஷிப் எதுக்கு அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம பிரின்சிபல் சார் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கும் இன்டர்ன்ஷிப் தேவை மேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா ஸோ நீ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே என்னன்னு தெரிஞ்சாதான் செகண்ட் இயரில் யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் கோர் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ தேர்ட் இயர் ஃபைனல் போது வில் பி வெரி ஃபெமிலியர் வித் வாட் இஸ் இன்டர்ன்ஷிப்ஸ், வாட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யுவர் கோர் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம காலேஜ் அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் சம் ஃபோட்டோஸ் காட்டுறேன். நம்ம லாஸ்ட் டைம் டெல்லியில் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்தது நாங்கள் பிரின்சிபல் சார்லாம் போயிட்டு we have received that award. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மெமரபிள் மூமெண்ட். ஆகஸ்ட் 25, 2019 we went to Delhi. So principal sir, the management people, placement officer, நான் எல்லாருமே போயிட்டு we received the award. So we have received 527 rank among the 2800 colleges in all India ranking. அப்படிங்கும்போது வெரி ப்ரைட் மூமெண்ட். இதெல்லாம் எதனால முடிஞ்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆக. ஸோ இப்போ செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் எப்படி சப்போர்ட் பண்ணி நமக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்களோ சார் நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸும் கூட்டிகிட்டு போகலாம் மேம், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அவர் காலேஜ் அப்படிங்கும்போது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதில் இருப்பேன் அப்படிங்கிற ஹோப் இருக்கு. ஸோ மேக் யூட்டிலைஸ் ஆஃப் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் வெரி ப்ரைட் மூமெண்ட் ஆஃப் அவர் SCT சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரியதர்ஷினி ஆஃப் தேர்ட் இயர் பயோமெடிக்கல். ஸோ இவங்க கெனடாவில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ண செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க தேர்ட் இயரில் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரம் த டே ஒன் நாங்கள் இன்டர்ன்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன சொன்னோம், நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நம்ம காலேஜில் என்னென்ன நடக்குது ரிலேட்டட் டு தான் ஷி ஹஸ் பீன் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பண்ணனால தான் அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் May 1, 2021 July 31, 2021 வரைக்கும் she has been doing the internship under the professor Mr. Alexander Bolero. So அவர் அங்க professor in Canadian University Victoria. So அவங்க கைடன்ஸ்ல இவங்க பண்ண போறாங்க.
ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு உடனேலாம் கிடைக்கல. ஆஸ் எ ஃபர்ஸ்ட் இயர் உங்களை மாதிரி இருந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே நாங்கள் சொல்றது எல்லாமே கேட்டுட்டு இது வரைக்கும் ஒரு 50-60 இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட். ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸால தான் அவங்களால ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு ஃபாரின் ப்ரொஃபஸர் கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்டூடெண்ட் வந்து சிபிஎஸ்சியோ மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடையாது. சாதாரணமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட் தான். அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டும் அவங்க அப்பாவும் ஃபார்மர் தான். ஸோ அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு எல்லாம் காரணம்னா நாங்கள் சொன்ன கைட்னஸ், நம்ம ஸ்டாஃப்ஸோட கைட்னஸ், முக்கியமாக நம்ம பிரின்சிபல் சாரோட மோட்டிவேஷனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிட்டு உங்கள் ஜூனியர்ஸ்க்கு இந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. And next, Muthukumaran, அவங்க கிளாஸ் தான் 3rd year biomedical. So he is also going to do the internship in Canada, in Quebec at Canada. So அவரும் மிஸ்டர் டேரக் செரிக் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட தான் பண்ண போறாரு. சேம் May 1, 2021 இருந்து July 31, 2021. இந்த ஸ்டூடெண்ட் அப்படிதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட், ரொம்ப ரிச் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. இவனும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து மேம் இன்டர்ன்ஷிப்னா என்ன, எத்தனை இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே வந்து அப்ரோச் பண்ணி பண்ண ஸ்டூடெண்ட். ஸோ அகெயின் எதுக்கு இது சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க நீ உனக்கு என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கைடன்ஸ் பண்ண நிறைய ஸ்டாஃப்ஸ் நாங்கள் இருக்கோம். ஸோ மேக் யூட்டிலைஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி இன்டர்ன்ஷிப்ஸ் ஒரு டாஸ்க். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்க்குனாலே உன்னே கோர் ரிலேட்டடாக இருக்குமா மேம் அப்படின்னு உனக்கு டவுட் வரும். உன்னோட டாஸ்க் உன்னோட ரிலேட்டடாக கண்டிப்பாக இது பண்ண முடிஞ்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த சான்சஸ் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், எப்படி ப்ரொசீஜர், எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே மொபைல், லேப்டாப் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ப்ரொசீஜர் நீ பார்த்துட்டு உடனே பண்ணினாலுமே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கூகுளில் போயிட்டு யூ வாண்ட் டு டைப் இன்டர்ன்ஷியாலா ரெஜிஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணினா போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டர்ன்ஷியாலா ரெஜிஸ்டர். ஸோ இந்த பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட்ல பாரு ரெஜிஸ்டர் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இதில் வந்து யூ வாண்ட் டு நோ அபவுட் த பேசிக் டீடைல்ஸ். ஸோ இதில் வந்து பேசிக் டீடைல்ஸ். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக மெயில் ஐடி இருக்கும். ஸோ வேலிட் மெயில் ஐடி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க மெயில் ஐடி தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ப்ளீஸ் டைப் யுவர் மெயில் ஐடி. ஸோ என்னோட மெயில் ஐடி நான் டைப் பண்ணுறேன், priyainternshala@gmail.com. So it is my mail ID and the password. So Internshala password first time நீ பண்ணிட்டனா keep remember in mind. So மறந்துட்ட மேம் அப்படின்னா வேணாம், அது வந்து மறுபடியும் forget password கொடுத்து மெயில் போய் செக் பண்றதா வேணாம். So keep in mind and give that password. Next, first name. So my name is Priya and last name is yes. So இப்படி கொடுத்துட்ட அப்படின்னா so இதுதான் first one. So your mail ID, password, first name, last name. Next, click on sign up. So sign up கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு இந்த மாதிரி ஒரு dialog box வரும். The email ID is but not verified. So it has been registered. So intentional registration you want to verify. So இதுக்கு அப்புறம் next step, க்ளோஸ் பண்ணிட்டு உன்னோட மெயில் ஐடி ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? So உன்னோட மெயில் ஐடில same you enter your mail ID that priyainternshala@gmail.com என்னோட மெயில் ஐடி கொடுத்துட்டு என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் உள்ள என்டர் ஆயிட்டேன்னா உனக்கு இன்டர்ன்ஷியால இருந்து ஒரு மெசேஜ் வரும். Okay, so okay students, so உங்களோட basic detail email id, password, your first name, last name கொடுத்து sign up கொடுத்துட்டீங்க அப்படினா you will be getting this message and email will be the verification link has sent you an email id. So இந்த box வந்ததுக்கு அப்புறம் click on close. Next, உன்னோட mail id க்கு போ. mail id ல பாத்தீங்களா Internshala verify your email அப்படினு வந்திருக்கா. So click on that. So click பண்ணினா so hi உன்னோட நேம் வந்திருக்கும். Thank you for registering Internshala, I need to verify your email. So இந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் click on verify email. So
ஸோ உன்னோட ப்ரொஃபைல் இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ உன்னோட மெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ இவனோட நேம் இப்போ வந்து நான் சிலம்பரசன் சார் நேம் கொடுத்தனால அங்கே மேலே பாரு மேலே எஸ்ன்னு வந்துருக்கு. ஸோ உன்னோட நேம் ஜனனியா இருந்தா ஜே, நந்தினியா இருந்தா என். ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்கியோ அங்கே வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா உன்னோட மெயில் ஐடி, ஸோ சிலம்பரசன் வி, ஸோ உன்னோட மெயில் ஐடி. ஸோ இங்கே மை அப்ளிகேஷன், எடிட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மோர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ யூ கேன் லாக் அவுட், நீ வந்து இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் வில் பி டிஸ்பிளேட் அட் த எண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து உன்னோட பர்சனல் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டைட்டில் மிஸ்டர், உன்னோட நேம் ஆல்ரெடி நீ கொடுத்துருந்த, ஸோ சிலம்பரசன் வி கொடுத்துருக்க. ஸோ நவ் என்டர் யுவர் மொபைல் நம்பர். ஸோ உன்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், என்டர் த சிட்டி வேர் யூ ஆர் லிவிங். அப்படிங்கும்போது வாட் இஸ் த சிட்டி? ஸோ நான் கிவிங் சேலம். ஸோ செகண்ட் சிட்டி அப்படிங்கும்போது நியர் யுவர் சிட்டி. எக்ஸாம்பிள் சேலம்லேருந்து கோயம்புத்தூர், சென்னை எதுனாலுமே யூ கேன் கிவ் அஸ் அ செகண்ட் ஆப்ஷன். ஸோ த செகண்ட் சிட்டி ஐ எம் கோயிங் டு பி செலக்ட் அஸ் கோயம்புத்தூர். Okay. So these are the personal details, your name, your mobile number, your city. Next, click on save and next. So personal details over. Next, very important. What are you looking for? So நீ எல்லாமே வந்து இப்போ முடிச்சிருக்கணும்னா fresher jobs click பண்ணலாம். நீ first year student. So click on the internships. Okay. இதுல கேட்கும். So which following internships you are going to be working? Obviously, we are going to be do from work from home. So click on work from home. And these three preference is very very important. So இப்போ நீ ஃப்ரெஷரா இருக்கனால என்ன மேம் கொடுக்கலாம்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இசி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா யூ கேன் கிவ் அ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நீ அங்கே பண்ணவே உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். செகண்ட் ஒன், எனக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால ஐ எம் கோயிங் டு செலக்ட் அஸ் கம்ப்யூட்டர் விஷன். So in the preference change பண்ணலாம்னா definitely you can update your profile அப்ப வந்து நீ preference change பண்ணிக்கலாம். Next third one வந்து animation. So if you are interested in animation, graphic design அந்த மாதிரி தானே internships நிறைய இருக்கு. இல்ல மேம் நான் இங்கிலீஷ் சூப்பரா பேசுவேன் எழுதுவேன்னா content writing ஒரு ஆப்ஷன் இருக்கு. So இது வந்து preference வந்து animation. So இந்த மாதிரி 4 5 சொல்லிட்டு நிறைய preference வரும். So I am stopping with that. உனக்கு எத்தனை preference வேணுமோ based on this only you will be getting the internships. So next, save. So next, preference over, personal details preference over. Okay, next வந்து இப்போ நான் கொடுத்த willingness preference இருக்கா எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. So first one, video making. நான் அனிமேஷன் கொடுத்தனால என்னோட internship opportunity first animation வந்திருக்கு, video making வந்திருக்கு. So view details பாருங்க இதிலே கொடுத்திருக்காங்களா, start date immediately you want to start. So இதுல படிச்சு பார்த்தனா the company nameல இருந்து எல்லாமே இருக்கும். So company name is Super Life Zone. Immediately you want to start your internship 2 months. So the stipend is the salary what you are getting. So your salary mari 2500 to 6000 based on your performance. Ennikula apply பண்ணோம் 6 Jan குள்ள. So இது கீழ வந்தனா about the company, about the Super Life Zone பத்தி வரும். Next opportunities, என்ன candidates apply பண்ணலாம், உனக்கு என்ன benefits இருக்குன்னு சொல்லி இதெல்லாமே read out பண்ணினா you can get a clear idea. If you are willing to give this internship அப்படினா you can click on apply now. Okay, so இப்போ நான் preference complete பண்ணிட்டேன், personal details complete பண்ணிட்டேன். Next in the column education, experience, skills, work samples I need to complete my application. So as education, first I am going to click on add graduation. So graduation, you know first year student, so click on pursuing. Next வந்து நம்ம college name, Salem College of Engineering and Technology. So we type பண்ணவே நம்ம college name வந்துரும் because we have been signed an MOU with the AICT International. So obviously நம்ம college name வந்துரும். Start year எப்ப பண்ண போற 2020 நீ படிக்க போற வருஷம். Next end year expected completion of course 2024. Next degree BE and stream which department it belongs to, ECE, EEE, civil, biomedical, computer science, mechanical அது ரிலேட்டடா நீ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். What is a stream? You can type electronics and communication. Electronics and communication. Next one. So the performance percentage ma'am இது fill பண்ண it is option. நீ first year நானே இந்த exams எதுமே பண்ணிருக்க மாட்டேன். So you need not worry about this.
So நம்ம நெக்ஸ்டா நம்ம அப்டேட் பண்ணும்போது we can fill about this percentage. Next click on save. And next இதுலயே வந்து add your senior secondary 12th 10th எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலயும் வந்து டீடைல்ஸ் வந்து completed. Next year எப்ப முடிச்சிருப்ப 2020. Next board your state board or matriculation or CBSE. So state board. So performance okay students நீங்க mostly government school ல முடிச்சிருந்தீங்கன்னா obviously state board தான் வரும் ஓகேங்களா. So அந்த மார்க் ஷீட் பார்த்துட்டு fill the options. Okay, next CGPA performance எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது and school name. So government higher secondary school அப்படிங்கிற மாதிரி stream வந்து maths biology maths computer science லாம் you will be coming in science. So நமக்கு science மட்டும் தான் வரும் ஓகேங்களா. So science செலக்ட் பண்ணிக்கோ. Next government higher secondary school. What is your school name? In the performance scale அப்படிங்கும்போது CGPA for 10 we are going to calculate. So நீ வந்து 600 க்கு எவ்வளவு percentage வாங்கிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் கன்வர்ட் பண்ணனும் ஓகேங்களா. So நான் 85% வாங்கினா 8.5 76% னா 7.5 so 56 அப்படி percentage னா 5.6 so என்ன பெர்ஃபார்மன்ஸோ நீ வந்து உன்னோட மார்க் ஷீட்ல இருக்கறத வச்சிட்டு வேலிடேட் பண்ணி பண்ணுங்க. Next one school name கொடுத்துட்டு save. So same details you want to update for 10th இதிலே நீ கிளிக் பண்ணினா உனக்கு டீடைல்ஸ் இருக்கும் பண்ணனும். போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்காது. டிப்ளமோ கோர்ஸ் அப்படினா நீ ஏதாவது வேலி கோர்சஸ் ஏதோ பண்ணிருக்க மைக்ரோசாஃப்ட் டாலி ஏதாவது ஒரு லீவ்ல ஏதோ பண்ணிருந்த அப்படினா you can add this. Okay, next so education details over. Next one is experience. Obviously நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். நீ இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ண ஒவ்வொரு வாட்டி நீ எடிட் ப்ரொஃபைல் பண்ணக்குள்ள you can add all these values. Okay, so இன்டர்ன்ஷிப் நீ ஃபைல் பண்ணிருக்கனா add internship கொடுத்துட்டு அதோட டீடைல்ஸ் நீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து ஃபியூச்சர்ல பண்ணிப்போம். நெக்ஸ்ட் skills இப்போதைக்கு skip கொடுத்துருங்க அதுக்கு. ஓகே, skills very much important. நீ என்ன skillsல இருக்க இப்போ பைத்தான் obviously எல்லாரும் படிச்சிட்டு இருக்க. So please prefer for the Python option. Next உன்னோட as a beginner intermediate advanced வந்து click on beginner. Next embedded system electronics கொடுத்ததுனால embedded system computer vision வருது. So உன்னோட மெக்கானிக்கலா இருந்தீனா உனக்கு ரிலேட்டடா வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தீனா உனக்கு ஜாவா HTML எல்லாமே வரும். இல்ல ட்ரிபிள் ஸ்டூடெண்டா இருந்தீனா உன்னோட கோர் ரிலேட்டடா பவர் சிஸ்டம் அனலைசிஸ் அந்த மாதிரிலாம் வரும். So உன்னோட ரிலேட்டடா எல்லாமே beginner கொடுத்துட்டு as a first year ஆனால beginner கொடுத்துட்டு you click on that option. Next add skills very much important. நீ ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஏதாவது முடிச்சிருந்த மைக்ரோசாஃப்ட் டாலி ஆர் எக்ஸல் ஏதாவது தெரியும் அப்படினா please mention that add skills. Okay, next and work sample. So இது வந்து நம்ம இன்னும் எதுமே பண்ண கிடையாது. நீ இப்பதான் பண்ண போற. So you need not worry about that. நாம இது கொடுக்கணுமா அப்படிங்கிறது no need. நாம இது next internships வர you can add. Next வந்து details about that. Okay, and story level of writing competition தான் கேட்டிருப்பாங்க. So need not worry about that last column. Okay, so இப்போ என்னோட ரெஸ்யூம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. So என்னோட எஜுகேஷன் என்னோட ஜாப்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம் இந்த ரெஸ்யூம் வந்து நீ எடிட் பண்ணனா அங்க பென்சில் மார்க் சிம்பிள் இருக்கு இல்லையா. So அதை கிளிக் பண்ணினா you can go to that screen and you can edit if any changes needed. So இது முடிச்சதுக்கு அப்புறம் மேல proceed to application இருக்கும். So you click on that proceed to application. So very important. இது ஒரு 3 questions கேட்பாங்க. இதுல நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம் because நீ fresher you are going to start the internship. So why should you to be hired in this role அப்படினு கேட்கக்கூடாது. நீ வந்து எதுக்காக அப்படினு கேட்கக்கூட நீ எஸ்டே பண்ணணும் as a fresher I'm going to start my internship அப்படிங்கற ஒரு ஆன்சர் கொடுத்தினாலே more than enough. So as a fresher I am going to start my internship அப்படினு கொடுத்துரு. இல்ல நான் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் அனிமேஷன் வீடியோ மேக்கிங்ல ஏதாவது இருந்தது அப்படினா discuss with me or your staff and கரெக்ட்டான கிராமர் மிஸ்டேக் இல்லாம நீ இத ஃபில் பண்ணிடு. Next very much important, how many months you will be available? கண்டிப்பா yes available for 2 months or 3 months போடுற because நம்ம எல்லாமே work from home தான் பண்ண போறோம். So you can type yes I am available for 3 months. And next how many videos are created நான் என்னோடது கேட்டதனால so இது பத்தி வரி பண்ணிக்க வேணாம் no அப்படினே கொடுத்துறோம் no I am not created anymore ஏனா first optionல நம்ம என்ன கொடுத்துட்டோம் as a fresher னு கொடுத்துட்டோம். Okay, so okay
How many videos you have been created? Because நான் video animation video எடுத்துக்கறனால they are asking this question. So நாம இது வரைக்கும் எதுவும் பண்ணனா no I am not yet created அப்படிங்கறத நீ போட்டுடு. So இந்த क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் எல்லாமே கிராமர் மிஸ்டேக் இல்லாம இருக்கணும். So கரெக்ட்டா இங்கிலீஷ் ஸ்டாஃப் கிட்ட கேட்டுட்டு இத என்டர் பண்ணு. நெக்ஸ்ட் சப்மிட். சார் நோ போட்டுடு. So நம்ம ஏதாவது வர்க் பண்ணிட்டோம்னா அதை எடுத்து நம்ம ஃபைல்ல இருந்து பேஸ்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. So நம்ம எதுவும் போடாதனால you can submit. That's all. My application has been submitted. பாருங்க இந்த மாதிரி வந்துரும். You can track its status on a Stackboard. So go to internship search அப்படிங்கற மாதிரி இருக்கும். So நான் first one முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கீழ அப்படியே வந்தோம்னா இது ரிலேட்டடா எனக்கு நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கும். மேம் நான் ஒரு இன்டர்ன்ஷிப் மட்டும் தான் பண்ண முடியுமானா நோ மல்டிபிள் இன்டர்ன்ஷிப்ஸ் யூ கேன் அப்ளை. எல்லாமே நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? So you can select same procedure, view details கொடுத்துட்டு proceed to application கொடுத்துட்டு you can complete. So this is the procedure for registering Internshala. So எந்த doubts இருந்தாலுமே contact me. Screenshot எடுத்துட்டு எனக்கு WhatsAppல send பண்ணு. Immediately I will be reply what you want to do for the next step. Okay students, so இப்ப procedure clear-ஆ explain பண்ணியாச்சு. So கண்டிப்பா எல்லாமே ஒரு Friday குள்ள you want to make register. எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி அந்த screenshots உங்க கிளாஸ் இன்சார்ஜ்ட்ட சென்ட் பண்ணிடணும். So Friday syllabus sir வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுவாரு. So he is supposed to check everyone that you have been registered or not. So கண்டிப்பா முடிச்சிரு. எந்த டவுட்ஸ் எதுனாலுமே உங்க கிளாஸ் இன்சார்ஜஸ் சார் கிட்டயோ இல்ல என்கிட்டயோ கால் பண்ணி கேளு, மெசேஜ் பண்ணி கேளு. We are there to help you. அகைன் நான் சொல்றேன், நம்ம காலேஜ்ல இவ்ளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம நாங்களாம் இங்க ஒரு 10 or 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது இங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோ ஆகுறாங்க. அவங்களோட ஏதாவது விஷுவலைஸா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கனடா போயிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ற அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்டா இருக்காங்க. ஸோ நம்ம நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணிருக்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் ஆஃப் திஸ் இன்டர்ன்ஷிப் வந்தா இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறதும் அது யூஸ் பண்ணாம விடுறதும் உன்னோட கையில தான் இருக்கு. யூஸ் பண்ணாம விட்டா நாளைக்கு நீ தான் சஃபர் ஆகும். உன் பக்கத்துல இருக்கவங்க வந்து நல்லா பிளேஸ்ட் ஆயிட்டு அவன் பாயிண்ட் போகும்போது நீ இங்கே இருக்கிறது நல்லா இருக்காது. ஸோ இண்டிவிஜுவலா எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணு. ஓகே, தேங்க்யூ.